வணக்கம் நேயர்களே, இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையுடன் வழங்கும் தரிக்கிட்டதோம் பிரம்மாண்டமான பரதநாட்டியம் ரியாலிட்டி ஷோ. co-sponsored by விஷாலம் ஹோம்ஸ் இன் புண்ணிய கஷேத்திரம், பிராமண அக்ரஹாரம், கும்பகோணம், கோபுரம் மஞ்சள் மற்றும் குங்குமம். நம்ம நிகழ்ச்சி 14 போட்டியாளர்களோட நாம தொடங்கினோம். இப்போ செமிஃபைனல்ஸை தொடர்ந்து 9 போட்டியாளர்கள் நிகழ்ச்சியில இருக்காங்க. ஃபைனல்ஸை நோக்கி போக போக காம்படிஷன் இன்னும் டஃபா தான் ஆக போகுது. ஏன்னா நாங்க அவங்களுக்கு கொடுக்க போற சேலஞ்சஸும் ரொம்ப மாறுபட்டு தான் இருக்க போகுது. நம்மோட பாரம்பரியமான கலைகளை பட்டி தொட்டிக்கும் எடுத்து சென்ற பெருமை திரைப்படங்களுக்கு உண்டு. நம்முடைய கர்நாடக இசை நடன மேதைகள் பலர் திரைப்படங்கள்ல தோன்றி நம் கலைகளுக்கும் பெருமை சேர்த்திருக்காங்க. அப்படி திரைப்படங்கள்ல வந்த பரதநாட்டிய பாடல்களை நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த ரவுண்ட்ல தேர்ந்தெடுத்து அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இது எல்லாமே பிரபலமான பாடல்கள், நாம கேட்டு வளர்ந்த பாடல்கள். அதே எசன்ஸ் அண்ட் அந்த ஹாப்பினஸ் அண்ட் ஜாய இந்த கண்டெஸ்டன்ஸால அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல எடுத்துட்டு வர முடியுமா? அதுதான் இன்றைய ரவுண்டோட சேலஞ்ச். இன்னைக்கு இந்த சுற்று திரையில் பரதம், அதாவது பரதம் இன் ஃபிலிம் சாங். இந்த தரிக்கிட்டதோம் நிகழ்ச்சியோட திரையில் பரதம் ரவுண்ட ஜட்ஜ் பண்றதுக்கு we have 2 eminent legendary dancers with us. முதலாவது நடுவர் டாக்டர் சிவகுமார் அவர்கள். டாக்டர் சிவகுமார் பிரபல பரதநாட்டிய கலைஞர், நடன இயக்குனர் மற்றும் அற்புதமான ஆசிரியரும் கூட. தூர்தர்ஷனின் A டாப் கிரேட் பெற்ற இவர் சிவகலாலயம் என்ற தனது நாட்டிய பள்ளியில் தனது மனைவி திருமதி ஷைலஜா சிவகுமாருடன் இணைந்து பல மாணவர்களுக்கு தேர்ச்சி அளித்து வருகிறார். பல சர்வதேச கலை விழாக்களில் பங்கேற்ற இவர் இந்தியாவிலும் பல வெளிநாடுகளிலும் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். தமிழகத்தின் கலை பண்பாட்டு துறையின் கலை சுடர்மணி பட்டத்தை பெற்ற இவர் நர்த்தக நிபுணா, நாட்டிய கலா விபஞ்சி போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். பல நாட்டிய நாடகங்களை வடிவமைத்து பலருடைய பாராட்டுதல்களை பெற்றும் உள்ளார். வித்வான் KN தண்டாயுதபாணி பிள்ளை விருதினை முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் R வெங்கட்ராமன் அவர்களிடம் இருந்து பெற்ற பெருமை இவருக்கு உண்டு. பக்தியும் பண்பாடும் நம்முடைய பாரத தேசத்தின் ஆணிவேர். அப்படி ஆணிவேரா இருக்கக்கூடிய அந்த பக்தியையும் பண்பாட்டையும் உலகிற்கே பறைசாற்றக்கூடியது நம்மளுடைய பரதக்கலை. அந்த பரதக்கலை எத்தனையோ தலைமுறைகளுக்கு சென்று சேர்த்து பக்தியை அனுபவ ரீதியாக கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆயிரம் காலம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த கலையை மென்மேலும் அடுத்த தலைமுறைக்கு சென்று சேர்க்கும் வகையில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பக்தி அண்ட் கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் ஒரு மையமாக கொண்டு நடத்தக்கூடிய தரிக்கிட்டதோம் நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இதன் மூலமாக நிறைய இளம் கலைஞர்களுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு அவென்யூவாக இது அமைய வேண்டும். நிச்சயமாக அமையும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதில் நானும் ஒரு சிறிய, எப்படி ராமருக்கு ஒரு அணில் உறுதுணையாக இருந்ததோ அது மாதிரி இதில் நானும் ஒரு நபராக இருக்கக்கூடியதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நம்ம நிகழ்ச்சியில நம்ம அடுத்த நடுவர் ரொம்ப மல்டி ஃபேசட்டட் பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி அண்ட் ஆர்டிஸ்ட் ஸ்ரீமதி சுஷமா ரங்கநாதன் அவர்கள் இந்த தரிக்கிட்டதோம் மேடைக்கு வந்தது எங்களின் பெருமை. வெல்கம் அக்கா. திருமதி சுஷமா ரங்கநாதன் ஒரு திறமையான நாட்டியமணி மட்டுமல்லாமல் பல சமஸ்கிருத நாடகங்களில் முன்னணி கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தவர்.
சமஸ்கிருத பண்டிதரான டாக்டர் வி ராகவன் அவர்களின் பேத்தியான இவர் நட்டுவனார் கே கந்தப்ப பிள்ளையின் மகன் திரு கே கணேஷ் அவர்களிடமும் தனது தாயார் பெருமை பொருந்திய பரத மேதை திருமதி நந்தினி ரமணி அவர்களிடமும் நாட்டியம் கற்றவர். அறிஞர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் கர்நாடக சங்கீதம் பயின்ற இவர் தனது தாயார் இயக்கி வரும் சமஸ்கிருத நாடகங்களில் முக்கிய வேடங்களை ஏற்று உள்ளார். பல விருதுகளை வாங்கி குவித்த இவர் சுரங் எனும் ஆடியோ வீடியோ புரொடக்ஷன் கம்பெனியின் தலைமை பொறுப்பில் உள்ளார். அது மட்டுமல்லாமல் பல விளம்பர படங்கள், ஷார்ட் பிலிம்ஸ் மற்றும் கார்ப்பரேட் பிலிம்ஸை உருவாக்கி இயக்கியும் வருகிறார். ஸ்ரீ சங்கரா டிவி கலாச்சாரம், கலை, ஆன்மீகம் இது சம்பந்தமான இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸை நான் மட்டும் இல்லை, எங்கள் குடும்பமே பார்த்து ரசிக்கிற ஒரு சேனல் ஸ்ரீ சங்கரா டிவி. அதில் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப ரசிக்கிறேன். அண்ட் அதில் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த தரிக்கிட்டத்தோம் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் பார்ட்டிசிபென்ட்ஸோட பெர்ஃபார்மிங் ஆர்டரை இந்த பாஸ்கெட்ல இருக்கிற சிட்ஸ் தான் டிசைட் பண்ணுது. ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் சிட்ஸை பிக் பண்ணுவாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆர்டர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். எங்களுடைய கண்டெஸ்டன்ட்ஸ் ஆர் ஆல் கியர்ட் அப். இன்னைக்கு இந்த திரையில் பரதம் சுற்றுல ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் யாருங்கிறத பார்த்துடலாம். சுந்தரேஷன் வாங்க. மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். காதல் மழை பொழியும் கார்முகிலாய், காதல் மழை பொழியும் கார்முகிலாய், இவள் காதலன் நான் இருக்க பேரெழிலாய். காதல் மழை பொழியும் கார்முகிலாய், இவள் காதலன் நான் இருக்க பேரெழிலாய். இங்கே மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். தகிட்ட தகிட்ட திவி தகிட்ட தரிச ஜுன்னு தகிட்ட தகிட்ட திவி தகிட்ட தரிச ஜுன்னு தா யும் கடதகதகதம் தா யும் கடதகதகதம் தா யும் கடதகதகதம் தா ததிம் ததி ததி பதனி சானித தனத ஜம் தப ஜுன தஜம் ஜம் பதனி பத பஜம் தஜம் பம தனகு ஜம் ஜம் సమపదీం తగిట నిదమజం తరిత సానిద కుకుం తగిట గరిని తజం పదని తజం తరిగమ తగిట జం గరిని తతరిత జం రిగమ పద తజం తణం సగరి నిరిత తణ తాప జణుం తరిగమ పదని సారి గదిద తదిగిణతం సరిగమ పదని సరిత నీద తదిగిణతం దిగసారిని సదని గరిద తదిగిణతం తదిగిణతం తదిగిణతం. அவ்வளவு நாஸ்டாலஜிக்கா இந்த ரவுண்ட் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா திரையில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நாட்டிய பேரொளி பத்மினிமா, இவ ரெண்டு பேரையும் பார்த்து அந்த சச் அ பியூட்டிஃபுல் சாங் அண்ட் அதுக்கு ஒரு புதுவித லைஃப் இன்னைக்கு இந்த மேடையில நீங்க கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தின ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் கேட்டுக்கலாம். ரொம்ப அருமையான பாடல், பரதத்துக்கே உரித்தான ஒரு பாடல்னு சொல்லலாம். ஒரு பெண்ணின் வர்ணனை, காதல், இதெல்லாம் மிக அழகாக அவ்வளோ ஒரு கிளாசிக்கல் செக்மெண்ட் ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க. அதை அழகாக நீங்கள் உள்வாங்கி ஆடிருக்கீங்க. சத்ருஷ்ட நடையில் எங்கெங்கெல்லாம் திதித்தை எல்லாம் புகுத்த முடியும், அந்த நிறுத்தா காம்பினேஷன் எவ்டன் அந்த அடவுகளும் கிளியராக பண்ணியிருக்கீங்க. தட்டிமெட்டு ரொம்ப நல்ல க்ரியேட்டிவிட்டி. பரதத்திற்கு எப்படி இந்த பாட்டை புகுத்தி கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். பாட்டை பார்க்குறச்சே சிவாஜி பாடுறாரா டிஎம்எஸ் பாடுறாரானே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் எனாக்ட்மெண்ட் ஆஃப் சிவாஜி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் பத்மினி அம்மாவை ரொம்ப இரிட்டேட் பண்ணுவார் அந்த பாட்டில். ஆக்சுவலி இந்த எண்டில் ரொம்ப நல்லா பண்ணேன் சுந்தரேஷன். அவங்களுடைய நிறுத்தம் ரொம்ப நீட்டாக இருந்தது, ரொம்ப ரசித்து பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மான் பற்றி அவர் டிஸ்கிரைப் பண்ணுற சமயத்தில்
அதிலோட கொஞ்சம் சில சஞ்சாரி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலான்னு தோணிது. பட் நீங்கள் ரொம்ப அழகாக அதை மேனேஜ் பண்ணி நல்லா அழகாக அதை நிர்வகிச்சு நல்லா பண்ணி வெரி வெரி ஹாப்பி வித் யர் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ அக்கா. உங்களை இப்போ போக விட போறது இல்ல. ஏன்னா தரிக்கிட்டத்தோம் நிகழ்ச்சியில இந்த ரவுண்ட்ல ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ், ஒரு மாறுதல். அதாவது ஃபைனல்ஸை நோக்கி போக போக பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் காம்படிஷன் இஸ் கெட்டிங் டஃபர். ஸோ இந்த ஒரு தருணத்தில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை தவிர ஒரு போனஸ் பாயிண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ இந்த ரவுண்டில் அட் ரேண்டம் உங்களுக்கு ஏதாவது ஒரு லெஜெண்டரி டான்சர் குருவோட ஃபோட்டோவை நான் காமிப்பேன். இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை அவங்க யாருன்னு நீங்கள் சரியாக கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா தட் வில் கிவ் யூ அ போனஸ் பாயிண்ட். ஸோ சுந்தரேஷன், உங்களுடைய பிக்சர் என்கிட்ட ரெடியாக இருக்குது. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா பார்க்க? ரெடியாக இருக்கேன். சுந்தரேஷன், கண்டுபிடிக்க முடிஞ்சதா? எனக்கு தெரியல அக்கா. கண்டுபிடிக்க முடியலையா? She is the epitome of grace, such a legendary guru and dancer, அலர்மேல் வள்ளி அக்கா. ஸோ இது வள்ளி அக்காவோட ஃபோட்டோ. ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போனாலும் பரவாயில்ல. திஸ் டசன்ட் அஃபெக்ட் உங்களுடைய ஸ்கோரிங். இது ஜஸ்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அ போனஸ் மார்க். இந்த திரையில் பரதம் சுற்று ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா எந்த பார்ட்டிசிபென்ட் என்ன திரைப்பட பாடலை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துடலாம். பாடலை எவ்வளவோ எபிசோட்ஸ் ஆஃப் சிவனுடைய திருவிளையாடல்கள் நாம பார்த்தோம். ஸோ அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல். அண்ட் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்டது. ஒரு கேப்சூல் ஃபார்மேட்டில் ஒரு டான்ஸ் ட்ராமாவே இதில் உள்ளடக்கின மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ ஒரு அருமையான பாடல், பக்தி பூர்வமான குரல் வடிவம், இசை, அதை கேட்டாவே நமக்கே அபிநயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்னு ஆஸ் அ டான்ஸர் ஐ ஃபீல். ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க. யுவர் பாடி லாங்குவேஜ் இஸ் ஸோ குட், வெரி வெல் பேலன்ஸ்ட். ஒவ்வொரு போர்ட்ரேல் ஆஃப் த லிரிக்கல் கண்டென்ட்டுக்கும் நல்லா வெரைட்டி பண்ணீங்க. அட் த சேம் டைம் லிமிட்டட் நிறுத்தாக இருந்தது. அதையும் அந்த பீரியடில் என்ன அளவோ அதை அளவுகளோடு பண்ணியிருக்கீங்க. அபிநயம் ரொம்ப நல்லா இருந்தது. ஐ என்ஜாய்ட் தரவ்லி. ஆல் த வெரி பெஸ்ட். இந்த பாட்டு வந்து ஒரு எவர் கிரீன் மெலடியில். ஸோ எம்எல்வி அம்மாவோட குரல் தான் நான் ரொம்ப நாளைக்கு பத்மினி அம்மாவோட குரல்னே நான் நினச்சி அந்த பாட்டு பார்த்துருக்கேன். நான் அந்த அளவுக்கு ஒரு மேட்ச் பண்ணுற ஒரு எப்போவுமே இந்த பாட்டு பார்க்குறச்சு யார் பண்ணாலுமே பத்மினி அம்மாவோட ஃபேஸ் தான் நமக்கு முன்னே வரும். ஸோ இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங் டு மேட்ச் ஹர் கேலிபர். யூ've tried your best and you've done extremely well. All the very best. உங்களுக்கு இப்போ போனஸ் பாயிண்ட் earn பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்க யாருன்னு தெரிஞ்சதா? குமாரி கமல் அம்மா. எஸ். இந்த திரையில் பரதம் சுற்றுல அடுத்ததா யாரு பெர்ஃபார்ம் பண்ண வராங்கன்னு பாத்துடலாமா? தீப்ஷிதா.
கடினமான பாடல். ரெண்டுத்தையும் போர்ட்ரே பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு தான். சிவனுடைய அந்த தாண்டவம், பார்வதியுடைய லாஸ்ய நடனம் ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறது ஒரு சேலஞ்ச். யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட். இட் வாஸ் குட். நல்ல இன்னும் கொஞ்சம் நிருத்தாஸ்லாம் ஆட் ஆன் பண்ணியிருக்கலாம். அண்ட் மற்றபடி இட் வாஸ் அ குட் கிரியேட்டிவிட்டி. ஆல் த வெரி பெஸ்ட் யூ. தேங்க்யூ சார். ஓவராலாக ரொம்ப நீட் ப்ரெசன்டேஷனாக இருந்தது. அண்ட் சவால் ஜவாப் மாதிரி அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்கிற காலகட்டத்தில். ஸோ அதை நீங்கள் நல்லா நிர்வகித்து நல்லா காமாக நல்லா கம்போஸ்டாக பண்ணீங்க. அது இட் வாஸ் வெரி அப்ரிஷியேட்டிவ். வெரி குட். தேங்க்யூ மேம். தீப்சிதாக்கான போனஸ் பாயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பிக்சர் என்கிட்ட தயாரா இருக்கு. நீங்க ரெடியா? மிருணாலினி சாராபாய், த லெஜெண்டரி குரு ப்ரொஃபசர் சுதாராணி ரகுபதி அவர்கள். கண்டெஸ்டன்ஸோட காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா தரிக்கிட்டத்தோம் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் எங்களுடைய ஜட்ஜஸோட பெர்ஃபார்மன்ஸஸ் கூடுதல் சுவையை கூட்டுது. அந்த வகையில நவ் இஸ் த டைம் ஃபார் அ ஜட்ஜஸ் பெர்ஃபார்மன்ஸ். நம்முடைய நடுவர் டாக்டர் சிவகுமார் அவர்கள் நமக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஐட்டமை பெர்ஃபார்ம் பண்ண வராரு. We are waiting on தோடுடைய செவியன் விடையேறியோ தூவெண் மதிசூடி. தோடுடைய செவியன் விடையேறியோ தூவெண் மதிசூடி. தோடுடைய செவியன் விடையேறியோ தூவெண் மதிசூடி. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன். காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன். காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன். ஏடுடைய மலரான் உன்னை நான் பணிந்தேத்த அருள் செய்க. ஏடுடைய மலரான் உன்னை நான் பணிந்தேத்த அருள் செய்க. திரையில ஒரு பாடல் காட்சியை நாம பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி எஃபர்ட்ஸ், அவ்வளவு டேக்ஸ், அவ்வளவு கட்ஸ், அது எதுவுமே இல்லாம ஒரே டேக்ல அந்த பாடல்ல அதே எசன்ஸ் அண்ட் ஃபிளேவரை கொண்டு வரது தான் நம்முடைய பெர்ஃபார்மர்ஸோட சேலஞ்ச் இன்னைக்கு. அண்ட் நம்மளுடைய கண்டெஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா யாரு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஜானவி. ஜம் ஜம் தா தடி 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 கரகிறது தடினாங்கிறது கரகிறது ஜம் ஜம் தா தடி 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 கரகிறது தடினாங்கிறது கரகிறது ஜம் தடினாங்கிறது கரகிறது ஜம் தின்னாங்கிறது தின்னாங்கிறது தா தின்னாங்கிறது கரகிறது 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 நாங்கிறது தாதி தாதனா தாஜேலு தாதி மே தாதி தா கரகிறது தாதி தாதனா தாஜேலு தாதி மே தாதி தா கரகிறது தாதி தாதனா தாஜேலு தாதி மே தாதி தா கரகிறது பெர்ஃபார்மன்ஸ் பத்தின ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். பரதநாட்டியம் அந்த காலத்துல கத்துக்கணும்னு ஒரு ஆர்வத்தை உண்டுபடுத்துவதற்கு உண்டான ஒரு பாடல். அனைத்து அம்சத்தையும் அந்த பாடல்ல மிக அழகா நேர்த்தியா
அவ்வளோ அழகாக அதை டைரக்ட் பண்ணி ஆடியிருப்பாங்க. அந்த பாட்டு எடுத்திருக்கீங்க. யூ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு வாட் த சாங் ஹஸ் இட். நல்ல அந்த குதூகலத்தை இன்னும் கொஞ்சம், யுவர் பாவம் இஸ் வெரி காம் அண்ட் கம்போஸ்டு, இன்னும் குதூகலமாக சந்தோஷமாக வெளிப்படுத்தலாம். நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் மெனி மோர். குமாரி கமலா அப்படின்னாலே வைப்ரன்சி இல்லையா? ஸோ அது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் சாங் எடுக்கிறச்சே நடுவில் அழகாக நீங்கள் வந்து அந்த நிறுத்த வகையும் அந்த அபிநயமும் அழகாக நீங்கள் புகுத்தி நல்லா பண்ணியிருந்தீங்க. இட்ஸ் வாஸ் வெரி நைஸ். ஓவரால் யுவர் ப்ரெசன்டேஷன் வாஸ் வெரி நீட் அண்ட் வெரி நைஸ், வெரி இம்ப்ரெசிவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களுக்கான போனஸ் பாயிண்ட்ஸ் ரெடியா? உங்களுக்கான புகைப்படம் தெரியல. திஸ் இஸ் த லெஜெண்டரி மாளவிகா சருகைஜி. இந்த விண்டேஜ் ஃபிலிம் மியூசிக்கோட வைப்ல செட்டே அப்படியே வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா, அவ்வளவு காம்படிட்டிவா இருக்கு. அடுத்த பெர்ஃபார்மர் யாரு இன்வைட் பண்ணிடலாமா? அதித்தி வாங்க. மன்னவன் வந்தானடி தோழி, மன்னவன் வந்தானடி தோழி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி. மாயவனோ தூயவனோ நாயகனோ நான் அறியேன், மாயவனோ தூயவனோ நாயகனோ நான் அறியேன், மன்னவன் வந்தானடி தோழி. தித்தித்தால் அது சம்பர்க்கிண்ணம், தத்தித்தாவிழும் தங்கக்கிண்ணம், தித்தத்தால் ஒரு காதற் சின்னம், தத்தித்தாவிய தாவையின் முன்னம் என் மன்னவன். நிறைவினி நீ மனமலத்தாதா திருமார் பாப்பா தாமதமா மயிலனை காதா ஆளும் துயரும் கடலேழும் நடமாடும் பரிவாராய் அருள் தாராய் அனுதினம் முறை வழிபடும் மனமை இனியொரு தலைவனை பகிரவில்லை, மன்னவன் வந்தானடி. இந்த ரவுண்ட்ல இது ஒரு ட்ரூ கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பாடலும் சுஷீலாமா குரலும் விஷுவலி இது கேட்கும் போதே இட் டேக்ஸ் அஸ் டு another world. ஒரு டிரான்ஸ் கொடுக்குற ஒரு பாடல். அண்ட் அப்படிப்பட்ட ஒரு பாடலை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. உங்களுடைய இன்றைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தின கமெண்ட்ஸை கேட்டுடலாம். பரதத்திற்கு உண்டான அனைத்து லட்சணங்களையும் உள்ளடக்கிய பாடல்னு சொல்லலாம். as she told, அது கேட்கும் போதே நமக்கு ஒரு புல்லரிப்பு. உங்களுடைய ஆங்கீக அபிநயம் ரொம்ப அழகாக இருந்தது. த பாஸ்டர்ஸ் வெரி பர்ஃபெக்ட் பிக்சர். அண்ட் அந்த பரதத்துக்கு வேண்டிய அனைத்து லட்சணங்களும் ஸ்தாயி பாவமும் ரொம்ப அழகாக இருந்தது. ஐ thoroughly enjoyed your creativity. All the very best. You Thank God you bless so you. much, sir. கல்யாணி ராகத்தை வந்து இதை விட வேறு யாராலையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க முடியாது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாடல் கேவி மகாதேவன் சாரோட மியூசிக்கில். நீங்கள் நல்லா எடிட் பண்ணியிருந்தேன் உங்கள் சாங். அதாவது இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸை வந்து எடுத்து காமிக்கிற மாதிரி நல்ல விதத்தில் எடிட் பண்ணி. ஸோ தட் கேவ் யூ லாட் ஆஃப் ஸ்கோப் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ தட் யூ டிட் எக்ஸ்ட்ரீம்லி வெல். தட் வாஸ் வெரி வெரி அப்ரிஷியேட்டிவ். நன்னா பண்ணியிருந்தேன். ஓவரால் இட் வாஸ் வெரி குட். Thank you, ma'am. அதித்தி நீங்க ரெடியா ஃபார் யுவர் பிக்சர்? Yes, அக்கா. டாக்டர் வைஜெயந்தி மலாபாலா இல்ல, இவங்க ஆக்சுவலி அந்த பரதநாட்டியம் மூவ்மெண்ட்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. த ஐகானிக் லெஜெண்டரி கலாக்ஷேத்ரா அப்படிங்கிற நிறுவனத்தை நிறுவிய, Can I try again? ருக்மிணி தேவி மேம். எஸ், தி ஐகானிக் லெஜெண்டரி இன்ஸ்டிடியூஷன் கலாக்ஷேத்ராவை நிறுவிய ருக்மிணி தேவி அருண்டேல். அத்தைன்னு எல்லாராலையும் அன்பா அழைக்கப்படுற ருக்மிணி தேவி அருண்டேல் ஃபார் ஆல் ஆஃப் யூ. நீங்க கெஸ் பண்ணீங்க அதித்தி, பட் ஒரு சின்ன க்ளூ கொடுத்தப்புறம் தான் கெஸ் பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் எவ்வளோ மார்க்ஸ்ன்னு நம்ம நடுவர்கள் தான் தீர்மானிக்கணும். நம்முடைய நடுவர் ஸ்ரீமதி சுஷமா ரங்கநாதன் அவர்கள் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு நாம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். ஓவர் டு யூ. திங்களணி காடதி கண்டதனை நயலோ என்ன கண்ணை பறித்ததனால்
தழைக்க வைத்தோம் அம்மே நீடுமது எங்கள் குடி தழைக்க வைத்ததம்மே காரகைகள் போல முத்தம் தழைக்கும் அணிலவுமே சந்தமுரு நேரியங்கள் சொந்த மலை மேயே குடிசை வைத்து வாழும் மலை கூறுவெல் பூங்கொடியே கோகிலமே அந்த பெடையே குலகும் விளம் பிடியே. தரிக்கிட்டத்தோம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு ரவுண்டும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா அமைஞ்சிருக்கு. பட் இந்த ரவுண்ட் இது வரைக்கும் இட்ஸ் பின் ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட்ஸ்னு சொல்லணும். ஏன்னா எல்லா பாடல்களுமே சோஃபார் ஒரு கூஸ் பம்ப்ஸை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாஸ்டால்ஜியா இஸ் ஹேப்பனிங் இன் த செட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த பெர்ஃபார்மர் யாரு, அவங்க என்ன பாடலை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸ்மிருதி வாங்க. ஆடற்கலை கிழகு தேட பிறந்தவள் ஆடாத பொற்பாவை ஆட வந்தாள். ஆடற்கலை கிழகு தேட பிறந்தவள் ஆடாத பொற்பாவை ஆட வந்தாள். என்னோடாட வந்தாள் மகிழ்ந்தாட வந்தாள். ஆடற்கலை கிழகு தேட பிறந்தவள் ஆடாத பொற்பாவை ஆட வந்தாள். என்னோடாட வந்தாள். காதல் கரும்பொழுது காலில் கிளம்பணிந்து கடிதில் இடை துவளாடியதோ என்னவும். காதல் கரும்பொழுது காலில் கிளம்பணிந்து கடிதில் இடை துவளாடியதோ என்னவும். ஆட வந்தாள் என்னோடாட வந்தாள் மகிழ்ந்தாட வந்தாள். ஆடற்கலை கழகு தேட பிறந்தவள். இன்னைக்கு ஸ்மிருதி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த சுற்றுல எப்படி இருந்தது அப்படின்னு ஜட்ஜஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பரதநாட்டியத்திற்கே உரித்தான ஒரு பாடல். ஒரு இளம் நங்கையர்கள் எவ்வளோ ஒரு ஆனந்தத்தோட இந்த நாட்டியத்தை ஆடணும்னு விழையக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கின்றது. உங்களுடைய முழுமண்டி பாஸ்டர்ஸ் நிறைய அதில் யூஸ் பண்ணீங்க, நல்லா இருந்தது. இட் நீட்ஸ் லாட் ஆஃப் பேலன்ஸ். ரொம்ப அழகாக அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் I appreciate the creativity on this song. All the very best to you. God bless you. ஓவராலாக வந்து நல்லா இருந்தது. பட் அபிநயம் ஸ்கோப்புக்கு கொஞ்சம் லிமிட்டட் ஸ்கோப் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மோர் ஆஃப் நிறுத்தத்துக்கு நிறையா இருந்தது. அதை நீங்கள் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி அந்த இன்னும் தாளத்துக்கு ஏற்றபடி நல்லா அதை அமைச்சிருந்தீங்க அது டெக்னிக்கலாக. பட் அபிநயா ஸ்கோப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் ஓவரால் இட் வாஸ் அ நீட் ப்ரெசன்டேஷன். ஆல் த பெஸ்ட். ஸ்மிருதி, உங்களுடைய போனஸ் பாயிண்ட் பிக்சரை பார்க்கறதுக்கு நீங்க ரெடியா? எஸ். பத்மினி மேம். வெரி க்ளோஸ் தான் சொல்லணும். எனி கெஸ்ஸஸ் அகைன்? செகண்ட் கெஸ்ஸஸ்? ஓகே. ஸோ நம்ம திரை இசை பத்தி பேசுறோம், திரைப்படங்களை பத்தி பேசுறோம். பரதநாட்டியத்தை திரைப்படங்கள்ல அவ்வளவு பியூட்டிஃபுல்லா நமக்கு எவ்வளவோ பாடல்களை இவங்க கொடுத்திருக்காங்க. த ஒன் அண்ட் ஓன்லி டாக்டர் வைஜெயந்தி மாலா பாலி அவர்கள். I almost guessed it, but then I thought it will be a wrong guess again. So அச்சோ, பட் நீங்க ரொம்ப க்ளோஸா வந்தீங்க. பப்பிமா கெஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட். குட். நம்மோட இந்த நிகழ்ச்சியில இந்த சுற்றுல அடுத்தது யார் வர போறாங்க, அவங்க என்ன பாடலை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அனன்யா. பாக்கடல் அலை மேலே பாம்பனையில் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா முந்தன் பதமலர் நிறம் தேடி பரவசமுடு பாடி பதமலர் நிறம் தேடி பரவசமுடு பாடி கதி பெறவே ஞானம் நீதா தேவா பாதகன் மானவோடு சோமுக
ஒரு பக்திபூர்வமான கீர்த்தனம், அருமையான பாடல், நிறைய பேர் அறிஞ்ச பாடல். யூ ஹவ் ட்ரைட் யுவர் கிரியேட்டிவிட்டி த்ரூ தட். இட் இஸ் குட் டு வாட்ச். ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ சார். ஆக்சுவலி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நீங்கள் அந்த ஆவணி ரோஹிணியில் அந்த செக்மெண்ட் எடுத்திருந்தேன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்கோப் இருந்திருக்கும் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். பட் வாட் எவர் யூ டிட், அந்த இடத்துல வந்து அந்த சின்ன 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 உங்களுடைய சில யூனோ க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் புகுத்தி நன்னா பண்ணியிருந்தேன். ஓவரால் இட் வாஸ் குட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். பிக்சர் காமிச்சிடவா? பால சரஸ்வதி அம்மா. அப்சல்யூட்லி ரைட். தரிக்கட்டத்தோம் நிகழ்ச்சியோட திரையில் பரதம் சுற்று ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா, சுவாரஸ்யமா, அதே நேரத்துல ரொம்ப காம்படிட்டிவா போய்கிட்டு இருக்கு. அடுத்த பெர்ஃபார்மர் யாருன்னு பார்க்கலாமா? சுபஸ்ரீ. வா. அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். அண்ணல் உறவுக்கென்றே உடலெடுத்தேன். அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன். அண்ணல் உறவுக்கென்றே உடலெடுத்தேன். அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன். பனி பெய்யும் மாலையிலே, பழமுதிர் சோலையிலே, பனி பெய்யும் மாலையிலே, பழமுதிர் சோலையிலே, கனி கொய்யும் வேளையிலே, கன்னி மனம் கொய்து விட்டார். கனி கொய்யும் வேளையிலே, கன்னி மனம் கொய்து விட்டார். 12 கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை, 12 கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை, வள்ளல் தான் ஆள வந்தான், பெண்மையை வாழ வைத்தான், பெண்மையை வாழ வைத்தான். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். மெய் உருக பாடி நின்றால் அப்படின்னு நம்ம மெய் உருக்கக்கூடிய ஒரு பாடலாகவே இது அமைந்திருக்கின்றது. சுசீலா அம்மாவுடைய அவ்வளோ ஒரு அற்புதமான ஸ்வீட் வாய்ஸில், அந்த மொழியில், அந்த வார்த்தையில் எவ்வளோ பாவங்களை கொண்டு வர முடியும். எத்தனை அழகாக நீங்கள் சொன்ன மாதிரி ஜதிகள் இருக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த ஆலாப்பனையிலே அந்த ஜதிகள் அந்த இதை கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமான பாடல். நல்ல ஒரு சட்டில் பாவத்தோட ரொம்ப அருமையாக நீங்களும் என்ஜாய் பண்ணி ஆடினீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். குட் லக் டு யூ. தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணா. ரொம்ப நன்னா பண்ணேன். நல்ல சட்டிலாக இருந்தது அண்ணா சொன்ன மாதிரி. அண்ட் ஆல்சோ ஐ ஃபெல்ட் அந்த சங்கத்தி வர இடத்துல நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தோணித்து. ஸோ பட் இட் வாஸ் குட். யூ அட்டெம்ப்டட் வெரி வெல். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அக்கா. உங்களோட பிக்சரை காமிக்கலாமா? கைண்ட் ஆஃப் காமிச்சிடலாமா? The living legend Paddu akka, Dr. Yes. Padma Subramanian. Yes. So உங்களுக்கு ஈஸியா வந்திருக்கு. ஆமா, luckily. ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 9 contestants 8 பேர் பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. we have one final performance left. அதுக்கப்புறம் judges will make their decisions. ரொம்ப கஷ்டமான டிசிஷன்னு தெரியும் எங்களுக்கு. பட் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி the final performance of this round, let's welcome Shweta.
நாட்டுடைய சிறப்பு அம்சங்கள்லாம் எப்படி இருக்கும்னு ஒரு பிரஜை ரொம்ப பெருமையோடு ஆடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். நல்லா ஆடியிருந்தீங்க. அதுக்கு நிறுத்தாக்குன்னு தனியாக பாட்டில் ஸ்கோப் இல்லைன்னா கூட எங்கெங்கெல்லாம் அந்த சான்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தீங்க. போஸ்டர்ஸ்லாம் அழகாக இருந்தது. வெரி ப்ளசண்ட். நிறைய பேர் இந்த பல் வரிசைகளை வந்து காட்டிட்டு ஆட மாட்டாங்க. அது இறைவனால் கொடுக்கப்பட்டது தான் அது ஒவ்வொரு பாகமுமே. ஸோ அதை நீங்கள் வந்து ரொம்ப அழகாக அந்த புன்முறுவலோடு ஆடினது பார்க்குறது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. வெரி குட். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். நைஸ் ப்ரெசன்டேஷன். வெரி நீட் அண்ட் ப்ரிசைஸ். Are you ready to see your picture? Yes. I have seen this picture, but வரமாட்டேங்கிறது. கிரேஸ்க்கு பேர் போன ஒரு ஆர்டிஸ்ட் தெரியல. பத்மஸ்ரீ ஸ்ரீமதி சித்ரா விஸ்வேஸ்வரன் அவர்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கும் தரிக்கிட்டதோம் நிகழ்ச்சியோட திரையில் பரதம் சுற்று கம்ஸ் டு an end. 9 கண்டஸ்டன்ஸும் பியூட்டிஃபுல்லான காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆங்ஸைட்டி இஸ் ஹைன்னு சொல்லணும். அண்ட் ஒரு நெயில் பைட்டிங் மொமெண்ட். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் இன்னும் பார்ட்டிசிபென்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே தான் வராங்க. பிகாஸ் ஃபைனல்ஸை நோக்கி நாம் போய்கிட்டு இருக்கோம். ஜட்ஜஸ், உங்களுடைய ஜாப் தான் ஐ திங்க் மோஸ்ட் டிஃபிகல்ட். ஏன்னா இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸஸையும் பார்த்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்கும் கொடுத்து இதுலேருந்து எலிமினேஷன் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு கட்டம் தான். இருந்தாலும் இன்னைக்கு ரவுண்டில் எவ்வளவு பேர் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க? கேன் வி நோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே தே டிட் தியர் பெஸ்ட். கிளாசிக்கல் ஆடுறது, அந்த பீசஸ் ஆடுறது, அதுக்கான பண்ணுறதுங்கிறது வந்து அது ஒரு விதமான ஒரு சேலஞ்சாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் ரவுண்டாக இருக்கிற சமயத்தில் இட் டேக்ஸ் ஃபார் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ மைண்ட் செட். அந்த ஒரு கொடுக்குற காலகட்டத்தில் நம்ம பாட்டை சூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணணும். மிச்ச பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன பண்ணுறான்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இட் இஸ் அ வெரி சேலஞ்சிங் திங். பட் ஐ திங்க் தே ட்ரை டு டூ தியர் பெஸ்ட். ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் பல ரவுண்ட்ஸ் நீங்கள் பார்த்துன்னு வந்திருக்கீங்க. ஸோ நாங்கள் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ மொத்தமாக வந்து ஆக்சுவலி 5 people வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போகிறாங்க. ஓகே. ஸ்ரீ சங்கரா டிவியின் தரிக்கிட்டத்தோமில் நவரத்னமாக இன்னைக்கு ஜொலிச்சிருக்கீங்க 9 பேரும். ஏன்னா இது காம்படிஷன் வர நேரம் ஆஸ் என் சிஸ்டர் சொன்ன மாதிரி இது ஒரு கஷ்டமான தருணம். யார் அதில் யார் பெஸ்ட்டு வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இதற்கு முன்னாடி அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணி நானும் சிஸ்டர் ஜட்ஜும் இதில் டிசைட் பண்ணியிருக்கோம். டேஞ்சர் ஜோனுக்கு போகிறவங்க வந்து தீப்ஷிதா, ஜானவி, ஸ்வேதா, அனன்யா, சுபஸ்ரீ. வெரி ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் வில் டிசைட் த ஃபேக்டர். இந்த 5 பேரில் ஒரு 3 டான்சர்ஸை நம்ம சேவ் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கோம். அதுவும் நெக் டு நெக் தான். த காம்படிஷன் இஸ் வெரி நெக் டு நெக். I think that's also because of their previous performances. Absolutely. So அதை பேஸ் பண்ணி தான் அதை பண்ணினதுனால தான் ஒரு 3 பேரை சேஃப் ஜோனுக்கு அனுப்பலான்ற மாதிரி நாங்கள் யோசிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் சேஃப் ஜோனுக்கு போகக்கூடியவங்க வந்து தீப்ஷிதா, அனன்யா, and the other person is Shubhashri. ஒரு காம்படிஷன் அண்ட் யூ ஹவ் பின் such an integral part of the journey, both Shweta and Jahnavi. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் there's always hope. நான் சொல்ற மாதிரி there's a wild card round for both of you to come back with a bang. So how do you feel? Shweta Swaminathan. மியூசிக் இருந்தா என்ன, இல்லைன்னா இல்லை, நான் அந்த லம்பாடி அந்த கயிறு மேல நடந்து காமிப்பேன். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு இவ்வளோ சிம்பிள் அண்ட் எலிகென்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு, எஸ்பெஷலி அந்த பூ ரொம்ப அழகாக கரெக்டாக வச்சுருக்கா, அப்படியே ஹீரோயின் மாதிரி. I am actually grateful to be standing here and I truly loved being here and with all my other contestants, and it's definitely a part of my learning journey, so it's definitely not an end. So I'll definitely grow more and learn more, and yes, I'll be prepared for the wild card. என்னுடைய பேர் ஜானவி. அந்த அம்ப்ரெல்லாவை எப்படிலாம் யூஸ் பண்ணணுமோ யூ மேட் இட் கரெக்டாக அழகாக யூஸ் பண்ணி ரொம்ப ஆப்டாக பண்ணீங்க. ஒருவனை நினைத்து விட்டான் அந்த உறவுக்கு
சட்டில் எக்ஸ்பிரஷன்ஸ் தெரிஞ்சது. ஸோ ஹேண்ட்ஸ் அண்ட் ஜெஸ்டர்ஸில் ஆக்ஷன்ஸ் வந்து ரெப்படேட்டிவாக இருந்தது. கொஞ்சம் தட் குட் ஹவ் பீன் இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ் இருந்திருக்கலாம். இந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ரவுண்டும் க்ரியேட்டிவாக என்ன பண்ணலான்னு யோசிச்சு பண்ணது எனக்கு குருவோடைய சப்போர்ட். அண்ட் ஒரு டான்ஸருக்கு நமக்கு என்ன தேவை, ஆடியன்ஸ் தேவை. அண்ட் அதை தாண்டி நம்ம மிஸ்டேக்ஸை திருத்துறதுக்கு ஒரு சஜஷன்ஸ் தேவை. அது ரெண்டுமே இந்த ஷோவை கண்டிப்பாக கொடுத்துச்சுன்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருக்கும் இந்த ஷோ இன்னும் மேலும் எல்லா கண்டஸ்டன்ஸும் அழகாக பண்ணணும்னு பெஸ்ட் விஷஸ் சொல்கிறேன் நான். எவ்ரி பெர்ஃபார்மன்ஸ் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். நாலேஜை என்ரிச் பண்ணிக்கணும். வில்லிங்னஸ் டு லேர்ன் என்றைக்குமே குறையக்கூடாது. ஸோ ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு வாய்ப்பும் இறைவன் நமக்கு கொடுத்த நாலேஜ் ஏர்னிங் ப்ராசஸ்ன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. குட் லக். காட் பிளஸ் யூ. அண்ட் ஸ்ரீ சங்கரா டிவி வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற சமயத்தில் எல்லா டான்சர்ஸ்க்கும் இட்ஸ் அ கிரேட் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, நாங்கள் எல்லாரும் கற்றுக்கிற சமயத்தில் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்போஷர் இல்லை. ஸோ உங்களுடைய திறமையை எல்லா விதத்துலையும் எல்லா துறையிலையும் வளர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் அண்ட் ஸ்ரீ சங்கரா டிவிக்கு ஒரு பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் தி பெஸ்ட் டு தி போத் ஆஃப் யூ. See you in the wild card round. நம்ம நிகழ்ச்சியில இந்த சுற்றுக்காக நடுவர்களா வருகை தந்திருக்கும் டாக்டர் சிவகுமார் அவர்களையும் ஸ்ரீமதி சுஷமா ரங்கநாதன் அவர்களையும் இப்பொழுது மேடை கழிக்கிறோம். இவ்வளவு நேரம் எங்களோட இருந்து you've added value. அதுக்காக ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஹாம்பர். இந்த தரிக்கிட்டத்தோம் நிகழ்ச்சியில செமிஃபைனல்ஸை தொடர்ந்து ஒவ்வொரு ரவுண்ட் எண்ட்லயும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா 9 contestants இப்போ 7 contestants ஆயிருக்காங்க. 7 participants தான் அடுத்த ரவுண்டுக்கு போக போறாங்க. இருந்தாலும் all of them have an opportunity to come back. ஏன்னா வைல்ட் கார்டு சுற்று எல்லாருக்குமே காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியோட forthcoming seasonsல நீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னா எங்களுக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அண்ட் வீடியோஸை மறக்காம வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நீங்க அனுப்ப வேண்டிய நம்பர் 9677761352 9677761352. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு முற்றிலும் வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங் ரவுண்டோட உங்களை நாங்க மறுபடியும் சந்திக்கிறோம். இது ஸ்ரீ சங்கரா டிவி பெருமையுடன் வழங்கும் தரிக்கிட்டத்தோம் பிரம்மாண்டமான பரதநாட்டியம் ரியாலிட்டி ஷோ. co-sponsored by விஷாலம் ஹோம்ஸ் இன் புண்ணியக்ஷேத்திரம், பிராமண அக்ரஹாரம், கும்பகோணம், கோபுரம், மஞ்சள் மற்றும் குங்குமம். மீண்டும் சந்திக்கலாம்.